இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த அனசிகா வந்து ஃபேமஸ். இந்த செவ்வலனி இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும் சிலோனில். செவ்வலனி இது வந்து இது நம்ம ஊரில் இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். எவ்வளோ கிலோ? கிலோ 1,150 ரூபாயா? ஒரு ஆப்பிள் இந்தியா மாதிரியா? இதா எப்படி? இது கிலோ எவ்வளவு? எவ்வளவு? ஒரு இது 500 ரூபாயா? டேய் அநியாயம்டா, ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ரொம்ப ஜோக்கா பேசுறானுங்கப்பா. அது நல்ல டேஸ்ட். இது வந்து சைனா மாதிரியா? இது ஒரு பீஸ் வந்து 350 ரூபான்னு சொல்றாரு. கிலோ 300 ரூபாய் வைக்கிறோம். ஏய் இந்த மாங்காய் பேர் என்ன? இது கருத்த கொழும்பாங்க. கருத்த கொழும்பாங்க. ஹோல்சேல் 150 ரூபா உள்ளது வந்து 100 ரூபான்னு விற்கிறாங்க. என்னது இது? இது திருக்கோணாமலையிலேருந்து நேராக பெட்டிக்குள்ளே போகிற ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்களா, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து கினியாங்கிற ஒரு ஊர். இப்போ நம்ம வந்து இந்த மார்பிள் பீச்சு மூடிட்டாங்கன்னு சொன்னதுனால இந்த கினியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த கினியாவில் இதான் ஒரு பீச்சு, சிறுவர் பூங்கா எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க உள்ளுக்குள்ள சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க பார்ப்போம். இனிமேல் அசத்தும் லாஸ்ட் ஃபைனல். பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மணி 6, 6:30 ஆச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா என்னன்னு தெரியல. பிள்ளைங்க நிறைய விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பீச்சு கினியாவில் பாருங்க. இது எங்கே குளிக்க போகிறது? இல்லைன்னா சும்மா நின்று பார்க்கலாம், அவ்வளோதான். பெட்டிக்குலா ரோட்டில் கினியாங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம குரூப் பஸ் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதில் உள்ள மக்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ அந்த குரூப் பஸ்ஸில் உள்ளவருடைய ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு குளிக்கலாம். ஏன்னாக்கா நம்ம வந்து நிலாவெளி பீச்சு அந்த இது புறாமலைக்கு போனோம்ல, அங்கே குளித்தவங்க எல்லாமே அப்படியே அந்த உப்பு தண்ணியோடு நிற்கிறாங்க. ஏன்னா அந்த புறாமலையில் வந்து நல்ல தண்ணி இல்லை. பீச்சில் குளிச்சுட்டு திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. அதனால் இப்போ எல்லாம் வந்து முடிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே உள்ள ஏதோ குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. நமக்கு சரி வராது, ஏன்னா நம்மெல்லாம் இப்படி போனது கிடையாது. இருந்துட்டோம் அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதுதான். சாரி நண்பா, நம்ம வந்து பிளான் போட்டோம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போகலான்ட்டு. அதுக்கப்புறம் என்னமோ அரிசி மலையெல்லாம் இருக்குதான். இன்னும் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. எதில்? திருக்கோணாமலையில். இப்போ வந்து பிளான்லாம் வந்து மிஸ் ஆகி போச்சு. இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி 7 ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? இது கினியா ரோடு, சாரி கினியா தான் ஊர். பெட்டிக்குலோ ரோடு. இது வந்து பெட்டிக்குலோங்கிற ஒரு இது. நம்ம ஊரில் மணி ஆட்டுட்டு போவார்ல பஞ்சு மிட்டாய், அதே மாதிரி இங்கே வந்து இது கடலை விற்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு. ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, கடை. உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். வேறு என்ன பண்ணுறது? இந்த கிண்ணியாங்கிற ஊரில் ஒரு ஹோட்டல், ஆமாம் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. வாங்க உள்ளே போவோம், என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த அனசிகா வந்து ஃபேமஸ். எவ்வளோ ஒரு காய்? ஒரு காய் 300 ரூபாயா? இது வந்து 300 ரூபாயா? இது வந்து 250, இது 150.
தெரியாது. அவன்கிட்ட கேட்டுங்க, வந்து கேளுங்க. வயசானவங்க இந்த நிற்கிறாங்க பின்னாடி, கொஞ்சம் ஜாமா இருக்குது, கொண்டு போவோம். ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி விட்டோம், பாவம். நம்மளால முடிஞ்ச உதவி. இது வந்து இது நம்ம ஊரில் இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். எவ்வளோ கிலோ? கிலோ 1600. எல்லாம் சேம் ப்ரைஸா எல்லாமே? ஒன்று 150 ரூபாயா ஒரு ஆப்பிள்? டே ராஜா, ஒரு ஆப்பிள் 150 ரூபாயா ஸ்ரீலங்கா காசுக்கு? இந்தியா. இந்தியா இந்தியா மாதிரியா? இதா எப்படி? இது கிலோ எவ்வளவு? எவ்வளவு? ஒரு இது 500 ரூபாயா? டேய் அநியாயம்டா, ரொம்ப அநியாயம் பண்றீங்க. எது இதெல்லாம் வந்து அங்க வந்து எப்படி ஒரு 10 ரூபா இருக்கும். எப்படி இங்க எவ்வளவு? 500 ரூபாயா? எங்க ஊர் காசுக்கு 10. இது ஒரு காய் 10 ரூபானாக்க சிலோனு காசுக்கு வந்து 40 ரூபா வரும். 40 ரூபா 10 ரூபானாக்க 40 ரூபா. ஓ அதுக்கா நீ இப்படி அநியாயமா? ஓகே ஓகே. அப்பா ரோட்டு கடையில் ஒரு எல்லாம் சைனாவா? சிலோன்ல விளையிறது இல்லையா இதெல்லாம்? ஓகே ஓகே. அப்படியா? ஓகே 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 ஓகே. நல்லா இருக்கு. அது என்ன காய்? போட்டுட்டான். ஒரு ஆப்பிள் வந்து 150 ரூபாயா, ஒரு மாதுளை வந்து 500 ரூபாயா? ரொம்ப ஓவர்றாப்பா இதெல்லாம். ரொம்ப ஜோக்கா பேசுறானுங்கப்பா. எவ்வளோ இந்த தேங்காய்? இது தேங்காய் 150 ரூபா. 150 ரூபாயா? தேங்காய் 150 ரூபா. 150 ரூபாய் போட்டு தேங்காயில். ஒரு தேங்காயோட விலை 150 ரூபாயா, ஒரு ஆப்பிள் வந்து 150 ரூபாயா, மாதுளங்காய் வந்து 500 ரூபாயா? ஏப்பா சரியான விலையால இருக்குது. நெருப்பு விலை. எல்லாம் எல்லாம் இது வந்து கமலா ஆரஞ்சு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இல்லையா அது நல்ல டேஸ்ட். இது வந்து சைனா மாதுளையா? இது ஒரு பீஸ் வந்து 350 ரூபான்னு சொல்றாரு. அதே இந்தியாவா இருந்துச்சுனாக்கா, இந்தியா மாதுளையா இருந்தாக்கா? இந்தியா மாதுளை விலை கூட. இங்கே 700 ரூபா. அப்படியா? நான் இந்தியாவில் தான் வாரேன், அதான் எனக்கு விளங்க இது ஸ்ட்ராபெரி ஆப்பிள். அப்படியா? ஸ்ட்ராபெரி ஆப்பிள் வந்து நாங்கள் 750 ரூபா கொடுக்குறோம். ஸ்ட்ராபெரி ஆப்பிள் அது பேர். இது வந்து இப்படி சிலோனில் தான் விளையுதா? அது இல்லை. இது எங்கே? ஸ்வீட்ஸ். இது எந்த நாடு? சைனா. எல்லாம் சைனா. சிலோனில் விளையிறது ஒன்றுமே இல்லையா? அன்னாசிக்கா? அன்னாசிக்கான எவ்வளோ விற்கிறீங்க இதெல்லாம்? கிலோ 400 ரூபா. ஒரு காய் எப்படி ஒரு கிலோ வருமா? அன்னாசிக்காய் தான் சிலோனில் விளையிறது. அதே மாதிரி மாங்காய் விளையும் போது இருக்குது இந்த கிரேப்ஸ். பாக்கி எல்லாம் சைனா, இந்தியா. கிலோ 300 ரூபா வைக்கிறோம். இந்த மாங்காய் பேர் என்ன? இது கருத்த கொழும்பாங்க. கருத்த கொழும்பாங்க. கருத்த கொழும்பாங்க. கிலோ வந்து 300 ரூபாயா? அப்பா
எல்லாமே சரியான விலை இந்த ஊரில். ஏன்னா இந்த ஊரில் வந்து விளைச்சல்கள் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஓ எஸ், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து விலைகள் வந்து கூட தான் வச்சு விற்கிறாங்க. ஒரு மாதுளம்பழம், இந்தியா மாதுளம்பழம் 500 பார்த்துக்க தானே. இந்த கினியாவில் பழங்களுடைய விலையை பார்த்தோம். ஏ அப்போ தலை சுத்துது எனக்கு, திங்கிறதுக்கு மனசே வராது போல இருக்க. இப்போ நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த சேட்டை கூட சேர்ந்துருங்க. இன்னைக்கு அசத்திடுவோம். ஓகே நண்பா, see you. வந்து நம்ம வந்து இது வாங்கணும், எது அன்னாசிக்காய் வாங்கணும். அன்னாசிக்காவும் அலிப்பேரக்காவும் அன்னாசிக்காவும் நம்ம